டிக்டாக் நேரலையில் பேசியவை வைரலாகி சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து 47 வயது ஆடவர் மர்ம கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். மே 25ஆம் தேதி அதிகாலை ஸ்லாங்கூர் சுங்கைபுலு பண்டர்ஸ்ரீ கோல்ஃபீல்ட்ஸ் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஜலான் BSc 4B/4 சாலையில் உள்ள பாதுகாவலர் சாவடியில் நடந்த அச்சண்டை முன்னதாக 2 காணொலிகள் வாயிலாக வைரலானது. அதில் மர்ம நபர்கள் சிலர் அந்த பாதுகாவலரை சரமாரியாக தாக்குவது தெரிகிறது. டிக்டாக் நேரலையில் யாரையும் குறிப்பிடாமல் சண்டையை தவிர்ப்போம், குண்டர் கும்பல் போல் செயல்படாதீர்கள், மற்றவர்களை சினமூட்டாமல் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என பொதுமக்களுக்கு அந்த ஆடவர் அறிவுரை கூறியுள்ளார். இது சிலருக்கு பிடிக்காமல் போகவே அவரை தேடி போய் தாக்கியிருப்பதாக சுங்கைபுலு போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹபீஸ் முகமது நூர் கூறினார். கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.